ஒண்ணும் கிடையாது. போடு மொத்தமா கை மொத்தம் வை. என் பிள்ளைங்க தெரியாம ஐயாயிரம் தெரியாம பிள்ளைங்க நினைச்சுக்கணும். என் பிள்ளைங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். என் பிள்ளைங்க சிறப்பாக வரணும். என்ன ஒன்று கேட்கறதுக்குலாம் நாங்கள் இனி குடும்பா இருக்க மாட்டோம். எனக்கு கண்ணு வெளிச்சமாக போச்சு. என் பிள்ளைங்க நேமஸ் கட்டலாம் கொண்டு வச்சுப்பாரு. நேமஸ் குட்டி வளர்த்து எந்த பொருளாலும் எழுதி வைக்கலாம். அப்படியே எழுத வைக்கணும். நான் பொருள் வந்ததுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு எவ்வளோ இருக்கணும். என் பொருளும் காரணம் அங்காச்சு யாரும் ஆடுறா கிழக்கு முன்னே ஆடுறாங்களா. கண்ணு வெளிச்சமா இருக்கு. எனக்கு கண்ணு குருடு கிடையாது. குருட ஆக்கிடுவேன். நீங்களும் எனக்கு தெரியும். அதல்லடா நான் எடி செய்வேன். எந்த பிரச்சனையும் வராது. அதான் எந்த பிரச்சனை வரணும். நான் இருக்கும்போது என்ன ஒண்ணு பிள்ளைகளை கேட்டுடுங்க. எல்லா மக்களும் கேட்டுடுங்க. எல்லாம் ஆடி பாடி எல்லாரும் வந்துட்டோம். இந்த இப்போ கும்பம் எடுப்போம் பாருங்க. இது விநாயகர் கோயில். நம்ம அம்மா விநாயகர் கோயிலை சுற்றி நம்ம கொண்டு இறக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டா? பிள்ளைங்களாம் பாவம் தூங்கிடுறாங்க. நாங்கள் போனால் சும்மா வரேன். புரியுதியா? என் பிள்ளை கூப்பிட்டு போகுது சும்மா வர்றோம். ஆனால் நான் போவேன். எப்பனாலும் போவேன். பக்கத்துக்கு நீ வர சொன்னா போவேன். அதுக்கு எனக்கு வேலை செய்யலாம் நீங்க. அதனால பிள்ளையார் கோயில நம்ம அப்பன் என் அண்ணன் அவனை சுற்றி இறங்கிடுவேன். சரியாப்பா? பிள்ளைங்களா சம்மதமா? பிள்ளைங்களா எல்லாம் சம்மதமா? சம்மதமா இருக்காங்க. புரியுதாப்பா? எல்லாம் வந்துட்டீங்க. நான் அது கிடையாது. புரியுங்களா? பிள்ளையார் கோயில் நூற்றுக்குரியா இருக்கும். எனக்கு சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா? சந்தோஷமா? அம்மா சந்தோஷமா? சரி. யாரும் என் பிள்ளைங்க நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்லும் போது வருமாடா வாரத்துக்கு வருமா? சரிடா.